கம்மிங் வீடியோக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் சவுந்தரபாண்டியை பார்த்ததுமே இசைக்கு அந்த மண்ணெண்ணை ஊற்றி எரிக்க வந்தாங்களா, அந்த சீனாக ஞாபகம் வருது. ஒரு மாதிரி பதட்டத்திலே நின்றுக்கிட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே கேட்குறாங்க. எதுக்கு இப்போ என்ன பயப்படுற, நான் மனுஷன் தானே, இல்லை மிருகமா, ஒரு சிங்கமா அப்படின்னு கேட்க இசைக்கு பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. உடனே சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஆனால் அதுக்காக என் பையனோட வாழ்க்கையை பாழாக்கிறாத, நீயும் என் பையனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். நான் செஞ்ச தப்புனால என் பையன் தண்டனை அனுபவிக்கக்கூடாது. நான் பண்ண தப்பெல்லாம் நீ தான் எப்படியாவது மன்னிச்சு என் பையன் கூட சேர்ந்து என் வீட்டுக்கு வாழ வரணும். அவனை மன்னிச்சு ஏற்றுக்கோ. அவன் வாழ்க்கை பாழா போகிறத என்னால் பார்க்க முடியல. நான் தான் தப்பு செஞ்சேன், அதுக்கு எனக்கு தண்டனை கொடுங்க. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன். உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கீழே போடுற மாதிரி போட்டு அதை எடுக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதே சமயத்தில் இந்த திக்கம் பரணி அவங்க அப்பாவை இதை பார்க்குறாங்க. என்னத்தான் நடக்குது இங்கே, அங்கே என்ன உங்கள் அப்பா அவன் காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கான், ஐயோ என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கூப்பிட்றாங்க. வேமா இசைக்கு குடுகுடுன்னு ஒடியாடுறாங்க. அவங்க அப்பாவை பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ மூளைக்குழம்பு அப்படி பண்ணிட்டேன். இப்போ உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு வாழ அமுச்சு விடுங்க, என் பையன் பாவம், அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சண்முகமும் வந்துடுறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பின்னாடி போய் இசைக்கு ஒழிஞ்சிக்கிறாங்க. நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு இங்கே வந்த, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி அழுகிற மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய், எப்படி இதெல்லாம் நடிப்பு நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே சைகை காமிக்க, உடனே சண்முகத்துக்கு புரிஞ்சிருது. நீலாம் திருந்த மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்குறாரு. உடனே முத்துப்பாண்டி, இதாண்டா என்னோட பிளானே, உன் காலில் விழுகிற மாதிரி விழுந்து காலை வாரி விடுறதாண்டா என்னோட பிளானு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, மன்னிச்சிருங்க, நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடுது.